கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தம்பி கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரிடமும் கூடவே இருந்து உங்கள் உள்ளத்தில் பேசிக்கொண்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் செயலாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் கூப்பிடுகிறவர்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதனால் எந்த ஒரு தேவை இருந்தாலும் நோக்கி பார்த்து கூப்பிடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு செவி சாய்ப்பார். சில நேரங்களில் நம்மை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளும்படி சில சோதனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, ஆள் பார்த்து செயல்படுபவரும் இல்லை. மனிதர்கள் உங்கள் முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் யாவையும் உண்டாக்கிய ஆண்டவர் ஒவ்வொருவரின் இருதயத்தை பார்க்கிறார். அவரவர் செய்கைக்கு தக்க பலனை நிச்சயம் அருள் செய்வார். ஒவ்வொருவரையும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடவும் மாட்டார். வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. மாமிசமான யாவர்க்கும் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மை கேட்கிறதை இந்த வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அவர் இந்த இடத்திலே கேட்கிற காரியம் என்னவென்றால், இதோ நான் மாமிசமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையிலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மாமிசமாய் இருக்கிறார். மனுஷருக்கு அவர் கர்த்தராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அதனாலே அவர் இந்த நாட்களிலே கேட்கிற காரியம் என்னவென்றால், நான் இப்படி இருக்கிற வேளையிலே என்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்று ஏதாவது காரியம் இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் நம்முடைய கர்த்தராய் இந்த நாட்களில் இருக்கிறார். தேவன் நமக்கு இந்த நாட்களிலே அனுகூலமான துணையாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே சற்று இந்த நாட்களில் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராலே செய்ய முடியாத காரியம் இந்த நாட்களிலே ஒன்றுமில்லை. இந்த அகிலத்தையும் இந்த ஆகத்தையும் அவர் தன்னுடைய கரத்தினாலே இந்த நாட்களிலே உருவாக்கி பாருங்கள். வார்த்தையை இந்த நாட்களிலே வார்த்தையினாலே உருவாக்கி இந்த நாட்களிலே தேவன் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்படியாக சர்வ வல்லமை பொருந்தின தேவனாயிருக்கிற தேவன் நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் மாமிசமாக இருக்கிற யாவர்க்கும் தேவனாயிருக்கிறேன். அப்படியானால் மனுஷனாயிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நான் பறவைகளாக இருந்தாலும் சரி, ஒரு பிராணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தராய் இந்த நாட்களில் இருக்கிறேன். அதனாலே நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள். ஏனென்றால் எல்லா காரியங்களும் என்னாலே செய்ய முடியும். அதாவது எப்படி என்றால், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே
யோவானுக்கு சுவிசேஷத்திலே நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இங்கே ஆண்டவர் சிநேகித்த லாசரு மரித்து போயிருந்தார். 4 நாட்களாக மரித்த இந்த நாட்களிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். ஆனால் அவர் திரும்ப இந்த நாட்களிலே மரியாள் மாத்தாளை லாசருடைய குடும்பத்தை சந்திக்கும்படியாக வருகிற வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், 4 நாட்கள் ஆகிவிட்டது ஆண்டவரே, சரீரம் நாருமே என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே கல்லை பிரட்டுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே லாசருவே எழுந்து வா என்று சொல்லி லாசருவை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய அதிசயமான காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறபடினால் மரித்து போயிருக்கிற அந்த சடலத்தை உயிர்ப்பிப்பார் இருந்தார். இன்றைக்கு மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை தர தேவன் வல்லவராயிருக்கிறார். அதனாலே கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே மகத்துவமான ஒரு அதிசயத்தை செய்து இந்த நாட்களிலே தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வழியிலே தேவனால் உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். என்ன பிரச்சனைகள் என்ன காரியங்களா இருந்தாலும் அவருடைய பாதத்தண்டையிலே வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்காக இந்த நாட்களில் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே செய்து கொள்ளும் என்று சொல்லுகிற வேளையிலே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை இந்த நாட்களை செய்து முடிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இல்லாததை உருவாக்குற தேவனாயிருக்கிற கர்த்தர் அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா.